ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் நம்ம எதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறோம்னா, திருமண உதவித்தொகை. திருமண உதவித்தொகை வந்து 20,000 ரூபாய் கிளைம் வரும். ஆண் பெண் இருபாலருக்கும் கட்டுமானத்தில் பதிவு பண்ணியிருந்தா, கட்டுமானத்தை தவிர்த்து இதர நல வாரியத்தில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னாக்கா, பெண் பிள்ளைகளுக்கு 5,000, ஆண் பிள்ளைகளுக்கு 3,000 வரும். ஸோ இதுக்கு வந்து மேரேஜுக்கு ஒரு நிபந்தனை என்னென்னா, மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கார்டு வந்து அவங்களுடைய அப்பா அம்மா யாராவது பதிவு பண்ணி வச்சுருந்தாங்க, பேரண்ட்ஸ். ஸோ பதிவு பண்ணி வச்சுருந்தா கண்டிப்பாக இந்த கிளைம் நம்ம அப்ளை பண்ணலாம். இன்னொன்று வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம்லாம் நிறைய தெரியலை. அதனால் வந்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணி வச்சிங்கனாக்கா உங்களுக்கு இந்த கிளைம் கிடைக்கும். இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் மந்த்து மேரேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது அப்ளை பண்ணாலும் கார்டு வந்துடும். கார்டு வந்ததுனாக்கா அதுக்கப்புறமா உங்களுக்கு மேரேஜ் கிளைம் பண்ணலாம். ஸோ மேரேஜ் பண்ணிட்ட பின்னாடி கார்டு அப்ளை பண்ணி மேரேஜ் கிளைம் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ மேரேஜ் கிளைம் நம்ம வாங்க முடியாது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.